நித்திய இளைப்பாறுதல் அடைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக கொழும்பில் உள்ள வத்திக்கான் தூதரகத்தில் வைக்கப்பட்டுள்ள நினைவேட்டில் ஜனாதிபதி அன்ரோகுமார் பதிவிட்ட பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படத்தினை மையப்படுத்தி அந்த செய்தி வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே செய்தியினை தினகரன் பத்திரிகையிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாப்பரசரின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுதாபம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். காலை முரசு பத்திரிகையும் இது குறித்த தகவலை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு வத்திக்கான் தூதரகத்தில் ஜனாதிபதி இரங்கல் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸினுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் வத்திக்கான் தூதரகத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்ற ஜனாதிபதியை இலங்கைக்கான வத்திக்கான் அப்போஸ்தலிக்க பிரதிநிதி பேராயர் பிரையன் உதெக்வே ஆண்டகை வரவேற்றிருக்கிறார். பின்னர் பேராயருடன் சிறிது நேரம் உரையாடிய ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றை பதிந்திருக்கிறார். நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸுக்காக உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் இலங்கை அரசினதும் மக்களினதும் இரங்கலையும் ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதானமான செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளும் இது குறித்த தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நித்திய இளைப்பாறுதல் அடைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸினுடைய இறுதிக்கிரியைகள் நடைபெறவுள்ள நாளை 26ஆம் தேதி இலங்கையிலும் தேசிய துக்க பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சு அறிவித்திருந்த விடயங்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த விடயங்களாக சேர்த்துக் கொள்கின்றோம்.